சற்று முன் இடைத்தேர்தலுக்கு தடை கவிழும் தாவேக ஆட்சி அதிர்ச்சியில் முதல்வர் விஜய். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தாவேக தலைவர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைந்ததை தொடர்ந்து காலியாக உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்த எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் சூடுபிடித்துள்ளது. அரசின் முதல்கட்ட செயல்பாடுகள், ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள தேவையான பெரும்பான்மை பலம் மற்றும் ஒவ்வொரு தொகுதியின் கள நிலவரம் குறித்து பார்க்கலாம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தாவேக 108 இடங்களையும், திமுக கூட்டணி 73 இடங்களையும், அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றியது. அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த 6 எம்எல்ஏக்களின் தொகுதிகள் மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர் மற்றும் 2 தொகுதிகளில் வென்ற முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி என 7 தொகுதிகள் காலியாக உள்ளது. இதில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தடை நீடிக்கப்பட்டிருந்தாலும் சட்டப்பூர்வ 6 மாத கால வரம்பிற்குள் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்தில் ஊழல் ஒழிப்பை முதன்மை இலக்காக கொண்டு செயல்படுவது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதே சமயம் ஆங்காங்கே ஏற்படும் மின்வெட்டு சிக்கல்கள் மற்றும் மின்கட்டண உயர்வு தொடர்பான புகார்கள் ஆளும் கட்சிக்கு சவாலாக அமைந்துள்ளன. திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தீவிரமாக கண்காணித்து விமர்சித்தும் வருகின்றனர். மெஜாரிட்டி எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்ள இந்த 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் ஆளுங்கட்சி உள்ளது. திருச்சி கிழக்கு முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்று பின் ராஜினாமா செய்த தொகுதி. பிற கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வந்தவர்கள் இங்கு போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதால் திமுக மற்றும் தாவேகா இடையே இங்கு மிக கடுமையான போட்டி நிலவும். விராலிமலை முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருக்கு தொகுதி மக்களிடையே உள்ள தனிப்பட்ட செல்வாக்குக்கு தாவேகாவுக்கு பலம் சேர்க்கிறது. அவர் மீண்டும் தாவேகா சார்பில் களம் இறக்கப்பட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். கரூர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் களம் கண்டால் அதிமுக மற்றும் தாவேகாவின் முந்தைய வாக்குகளை ஒன்றிணைத்து வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் நிறுத்தும் வேட்பாளர்களை பொறுத்தே இறுதி முடிவுகள் அமையும். மதுராந்தகம் முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல் தாவேகா சார்பில் களமிறங்கும் பட்சத்தில் சாதகமான சூழல் நிலவக்கூடும். ஆனால் திமுக, அதிமுக வலுவான வேட்பாளர்களை நிறுத்தினால் போட்டி கடுமையாகும். தாராபுரம் அதிமுகவிலிருந்து விலகிய திலகபாமா போட்டியிட்டால் கூடுதல் வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் எதிர்த்து களம் காணும் வேட்பாளர்களின் பலமே வெற்றியை தீர்மானிக்கும். பெருந்துறை முன்னாள் எம்எல்ஏ எஸ். ஜெயக்குமார் மற்றும் திமுக முன்னாள் வேட்பாளர் தோப்பு வெங்கடாச்சலம் ஆகிய இருவருமே தாவேகா பக்கம் கவனம் செலுத்துவதால் வேட்பாளர் யார் என்பது உறுதியான பின்னரே கள நிலவரத்தை காண முடியும். அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா தாவேகா வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே வேளையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டாலோ அல்லது எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலோ அங்கு மும்முனை போட்டி நிலவி வெற்றி பெற வாய்ப்பு கடினமாக மாறலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில் 7 தொகுதிகள் காலியானதாக உள்ளது. இங்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றமும் காலியாக உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தும் அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் கரூர், விராலிமலை தொகுதிகளில் ராஜினாமா செய்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயபாஸ்கர்கள் அதிரடி முடிவு ஒன்றினை எடுத்துள்ளது. தாவேகா தலைவரான 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் பெரம்பூரை தக்க வைத்து திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்தார். அதேபோல அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து தங்களின் எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தற்போது வரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் சேர்ந்தனர். இதற்கு பிறகுதான் ராஜினாமா செய்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் விசில் சின்னத்தில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இப்படியான நிலையில் வெங்கடாச்சலபதி என்பவர் தொடர்ந்த வழக்கில் காலியான தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் காரணத்தால் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இடைத்தேர்தல்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டுமென விராலிமலை, கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான விஜயபாஸ்கர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இருவரும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். விராலிமலை சி. விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவில் தொகுதியில் 2ஆம் இடம் பிடித்த தாவேகா வேட்பாளர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. மாறாக திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டிதான் வழக்கு தொடர்ந்துள்ளார். எனவே நீதிமன்றம் அவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வாய்ப்புகள் இல்லை. மேலும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாளான எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன். அதனால் இடைத்தேர்தல் நடத்த அனுமதித்தால் எந்த சிக்கலான சூழலும் வர முடிய வாய்ப்பில்லை என தெரிவித்தார். இதேபோன்று கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்துள்ள மனுவில்
மனுவில் தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் மக்கள் பிரதிநிதி இல்லாமல் தொகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. எனவே இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தடையை நீக்க வேண்டுமென கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதற்கு பிறகுதான் இந்த வழக்குகளில் விசாரணை வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் முக்கிய முகமாக இருந்தவர்கள் கரூரை சார்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் விராலிமலையை சார்ந்த சி. விஜயபாஸ்கர் இவர்கள் இருவரும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். இதற்கு பிறகுதான் இருவரும் தங்களின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இது அரசியல் வட்டாரத்தில் கடுமையான விமர்சனங்களை கிளப்பியது. குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்படி பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணையலாமா என அதிமுகவினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இடைத்தேர்தல் தடையை நீக்கக்கோரி விஜயபாஸ்கர்கள் இருவரும் மனு தாக்கல் செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் முதல்வர் ஜோசப் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதற்கு பிறகு அவர் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தலுக்கு தயாரானது. அதிமுக எம்எல்ஏக்கள் மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ எஸ். ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் எம்எல்ஏ பி. சத்யபாமா, அம்பாசபுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களது எம்எல்ஏ பதவிகளை அடுத்தடுத்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். இதனால் திருச்சி கிழக்கு உள்பட 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் வேட்பாளர்களின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டப்பட்டது. இந்த தடை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தடையை நீக்க வேண்டும் என கோரி விராலிமலை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் முன்னாள் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சி. விஜயபாஸ்கர் அளித்த மனுவில் தேர்தலில் 2வது இடத்தை பிடித்த தாவேகா வேட்பாளர் முருகேசன் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்யவில்லை. மாறாத 3வது இடத்தில் இருந்த திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் தான் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதனால் ஒருவேளை என்னுடைய வெற்றி செல்லாது என அறிவித்தாலும் கூட திமுக வேட்பாளரை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் 3வது இடத்தில் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பே நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன் என்றார் சி. விஜயபாஸ்கர். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் இடைத்தேர்தலுக்கு தடை விதித்தால் உறுதியாக தாவேகா ஆட்சி கவிழும் ஆபத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் தீவிரமாக ஆலோசனை நடத்தி இந்த வழக்கில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும், இடைத்தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் என்பதில் மும்முரமாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.